ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே ஒரு ஒரு ஆண்டினுடைய ஜிஎஸ்டி வருவாய் வந்து 30 லட்ச ரூபா தான் மதிப்பீடு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கான கட்டணம் வந்து கூடுதலாக வச்சுருக்காங்க. அதை வந்து நகைத்தொழிலுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும். மற்ற சாதாரணமாக சோப்புக்கும் அதே மாதிரி நகைக்கு அதே மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு 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 பவுன் எடுத்தால் கூட இன்றைக்கி வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலாகுது. அதனால வந்து உடனடியாக வந்து இதை வந்து நகைத்தொழிலுக்கு வந்து ஜிஎஸ்டியிலேருந்து தனி மதிப்பீடு போட்டு அதை வந்து 2 கோடி ரூபாயாக மாற்றணும் வரவு செலவை. பாமர மக்களை அந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு அவங்க அறிஞ்சிருக்காங்க, அவங்களும் இப்போ நடுத்தர மக்களாகட்டும் பாமர மக்கள் பெரிய மேல்தட்டு மக்களுக்கும் எல்லாருக்கும் பிரிக்கிறாங்க. என்ன நம்மளுடைய இந்தியா இன்னும் என்ன பண்ணணும்னா வருங்கால பாமர ஜனங்கள் அவங்களும் பயனடையில் அடிப்படை அவங்க பயன்படுத்துகின்ற பொருளாதார பொருட்களாகட்டும் அவங்க செயல்படுத்துகின்ற இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலாகட்டும் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி வரிகளை வந்து அவங்க மத்திய அரசாங்கம் வந்து ஏற்கனவே போன இதில் வந்து வரியை குறைச்சி இது பண்ண மாதிரி இன்னும் பல்வேறு விதமான மக்களுக்கு பயன்படுத்துகின்ற பொருட்களின் விலையை வந்து சலுகை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நானும் ஒரு சாதாரண ஒரு ஜனநாயகனாக வந்து இந்த இடத்துல என் கருத்தை பதிவு பண்ணுறேன். வேளாண் விளைபொருள் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே தான் விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் பண்ண முடியும். எல்லாம் எடுத்து இன்னைக்கு வந்து விளை வச்சு ரோட்டில் கொட்டுறதுனாலேயே வீதியில் கொட்டுறதுனால காட்டில் விடுற நிலைமை இருக்குது. அதை நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வேளாண் பொருட்களுக்கு விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார நிர்ணயம் சட்டம் வேணும். 2வது MS சாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்றணும். விவசாயிகள் வந்து வங்கி கடன் வாங்கி கடனை வந்து முழுமையாக வந்து விவசாயிகளோட கடனை தள்ளுபடி செய்யணும். அந்த சுய வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தேவைப்படக்கூடிய 30-35% மானியம் கொடுக்கின்றார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியா முழுவதுமே இந்த மானிய தொகையை மத்திய அரசு ரிலீஸ் செய்வதில் மிகவும் தாமதம் செய்கின்றார்கள். இதன் காரணமாக PMAGP திட்டம் எங்களால் குறித்த காலகட்டத்திலே தொழிலை தொடங்க முடியவில்லை. எனவே மத்திய அரசு எந்த ஒரு மானிய திட்டத்தை அறிவித்தாலும் அதனை உடனடியாக இந்த பயனாளிகளுக்கு கொடுப்பதற்கு தக்க நடவடிக்கையை தர வேண்டும். அதற்கான நிதியினை மத்திய அரசு ஒதுக்கி தர வேண்டும். சிறு குறு தொழிலுக்கு உண்டான வரி ஜிஎஸ்டி வரியானது 18% உள்ளது. அந்தோட பேரே சிறு குறு தொழில் நிறுவனங்கள். அதுல 5 பேர் 2 பேர் 3 பேர் 10 பேர் அந்த மாதிரி, ஏன் இன்னும் கூட சொல்லுன்னா குடும்ப தொழிலாக கூட அந்த சிறு குறு நிறுவனம் இருக்கு. அது 18% வரி உள்ளது. அதை 5% குறைத்து அந்த சிறு குறு வணிகர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும். ஆன்லைனோட குறுக்கீட்டால வந்து சிறு வியாபாரிகள் பெரிதளவு பாதிக்கப்படுறாங்க. சிறு வியாபாரிகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாட்டின் பொருளாதாரம் மேம்படும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய செயின் ஸ்டோர்ஸ், இப்போ நான் மொபைலுன்னு சொல்கிறத விட இன்னைக்கு வந்து அரிசி பருப்பு வெங்காயம் காய்கறி வியாபாரம் முதற்கொண்டு மருந்து வியாபாரம் முதற்கொண்டு அனைத்து இடத்துலையும் ஆன்லைனும் இந்த செயின் ஸ்டோரும் வந்துருச்சுங்க. அது இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய கட்டுப்பாடு இல்லை. ஆனால் மொபைல் கடைகளுக்கும் இங்கே சிறு வியாபாரிகளுக்கும் சிறு ஆட்களுக்கும் வந்து பெரிய கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் ஆன்லைனுக்கு பெரிய கட்டுப்பாடு கிடையாது. அவங்களுடைய விலை நிர்ணயம் கிடையாது. அவங்க பொருளுக்கு தரம் நிர்ணயம் கிடையாது. எதுவுமே இல்லை. அப்போது ஆன்லைனை கட்டுப்படுத்தினா இங்கே சிறு வியாபாரம் முன்னேறும். சிறு வியாபாரிகள் நல்லா இருந்தால் நாடு செழிக்கும். பட்ஜெட்டில் நாங்கள் கேட்குறது ஒன்று டீசல், அடுத்தது இந்த டோலை எடுக்கணும். டோலை எடுக்கிறதுங்கிறத முதலே நீங்கள் சொல்லிட்டீங்க. 60 கிலோமீட்டருக்கு இடையில இருக்கிற டோல் நாங்கள் எடுப்போம்னு சொன்னது தான். நாங்கள் புதுசாக கேட்கல. அந்த டோலை கண்டிப்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய செலவு குறைஞ்சி வாழ்வாதாரம் கொஞ்சம் உயருங்கிறது தான் எங்களுக்கு.